வீட்டிலேயே நம்ம டேஸ்டியான முட்டை பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 3 பரோட்டா எடுத்துக்கோங்க. அதெல்லாம் சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு, அடுத்தது பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதுக்கு அடுத்தது ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பரோட்டாவில் உப்பு இருக்கும், அதனால் இந்த முட்டை வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பரோட்டாவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.